திண்டுக்கல் அருகே நடந்த ஜல்லிக்கட்டு போட்டியின் போது சொந்த மாடை முட்டியதில் அதன் உரிமையாளர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தாடிக்கொம்பு அருகே உள்ள உலகம்பட்டியில் புனித பெரிய அந்தோனியார் ஆலய திருவிழாவையொட்டி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 650 காளைகளும் 430 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர். ஜல்லிக்கட்டு போட்டியை முன்னிட்டு 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். வாடிவாசலிலிருந்து சீறி பாய்ந்த காளைகளை அடக்கிய காளையர்களுக்கு தங்க காசு உள்ளிட்டவை பரிசாக வழங்கப்பட்டன. சிறப்பான பிடியா சிறப்பான அழகு 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 மாடு வெற்றி பெற்றதையா மாவட்டம் அழகு 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 ஜல்லிக்கட்டு போட்டியின் போது மாடுகள் முட்டியதில் 20 பேர் படுகாயமடைந்தனர். அவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் உலகம்பட்டி பகுதியைச் சேர்ந்த மாட்டின் உரிமையாளர் செபஸ்தியார் என்பவரை சொந்த மாடை முட்டியதில் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாட்டை வீட்டிற்கு அழைத்து சென்றபோது திடீரென ஆக்ரோஷமாக மாறி முட்டி தள்ளியதால் படுகாயமடைந்த செபஸ்தியர் உயிரிழந்தார். உயிரிழந்த செபஸ்தியருக்கு திருமணமாகி 7 மாதங்களே ஆன நிலையில் அவரது மனைவி 4 மாத கர்ப்பமாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.